அதை சூப்பர்வைஸ் பண்ண முடியாம ரீசெண்டா தவறி இருக்காங்க. மருத்துவ ஊழல் ஊழல் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் தாண்டி கடைசியில மனிதர்கள் வாழக்கூடிய அந்த உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்துல கூட ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வெளியில கொண்டு வந்துருக்கோம். இங்க இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி, இங்க இருக்கிற எதிர்கட்சியும் சரி, எல்லாருமே ஒரு சிண்டிகேட் போட்டு யாரையுமே கேள்வி கேட்கறது இல்ல. அதனாலதான் நாங்க வந்து மக்களுக்காக குரல் கொடுத்து அவங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து எப்படி புதுச்சேரியை சிங்கப்பூரா மாத்தி காட்டணும், டென்மார்க் மாதிரி எப்படி கரப்ஷன் ஃப்ரீயா காட்டணும், அயர்லாந்து மாதிரி எப்படி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் நம்பர் 1 வரணுமோ அந்த மாதிரி வரணும், பூட்டான் கார்பன் நெகட்டிவ் ஒரு கம்ப்ளீட் கிரீன் எனர்ஜி, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரேட்டிங்ல இருக்கிற நாடுகள். நான் இப்ப ஐநா சபையில பேசும்போது கூட சொன்னேன், நான் வந்து இங்க லோக்கல் அரசியல் செய்யறதுக்கு வரல, நம்ம புதுச்சேரிய உலக மேப்ல நம்பர் 1 சிட்டியா காட்டணும். இங்க இருக்க மக்கள் பசியோ பட்டினியோ தண்ணியோ இதுக்காக எங்கேயுமே கஷ்டப்படக்கூடாது. அவங்க வாழ்வாதாரம் உயரணும், இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், முதியோர்களுக்கு நல்ல இலவச மருத்துவம் கிடைக்கணும். இன்னைக்கு மருத்துவங்கிற பேர்ல வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருக்கு, அங்க ஒரு மருத்துவம் கூட இல்ல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் மேல பாலியல் வன்கொடுமை, இதை கேட்க போனா அவங்கள அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க. கிரிக்கெட்ல புதுச்சேரி சம்பந்தப்பட்டவங்க யாருமே அந்த டீம்ல சேர்க்காம வெளிமாநில இருந்து வந்து சேர்த்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு பண்றாங்க. ஒரு தனியார் வந்து பிசிசிஐல இருந்து எடுத்து அவர் தனியார் ஒருத்தர் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய இடங்கள் ஹவுசிங் போர்டு மக்களோட பணத்துல அவங்க இடத்துல வீடை கட்டிட்டு ஒரு வருஷமா அந்த வீடு குடி உரிமை தராம ஒரு வருஷமா அங்கே நாய்களும் விலங்குகளும் அவங்க தங்கி அந்த இடத்தை அசிங்கப்படுத்தி பூட்டி கிடக்குது. அன்னைக்கு நாங்க தான் போய் குரல் கொடுத்தோம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் வந்து கடைகள் திறக்கப்படாம இருக்கு. நிறைய ஃபேக்டரிஸ், ஏஎஃப்டி மில்லு, பாசிக் சுகர் மில்லு, கைத்தறி தொழில், இவங்களுக்கெல்லாம் சம்பளம் இல்லாம அந்த மக்களோட வாழ்வாதாரமே அழிச்சு இன்னைக்கு அவங்க நடுத்தருவில் நிக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சுட்டாங்க. இவங்களோட வாழ்வெல்லாம் உயர்த்தி இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த அரசியல்ல இறங்கி இருக்கோம். இப்ப என்னை எடுத்துட்டா, எங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா, நாங்க வந்து அப்படியே பணத்திலேயே பிறந்தரல. எங்க ஐயா வந்து ரப்பர் தோட்டத்துக்கு 7 ரூபாய்க்கு வேலைக்கு போனாரு. எங்க அம்மாயி வந்து 3 ரூபா. மொத்தம் அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரமே 10 ரூபா தான். நான் ஸ்கூல் போகும்போது எங்க அப்பா தான் என்னை பைக்ல வந்து என்னை இறக்கி விடுவாரு. அதுக்கப்புறம் ஆட்டோல போனேன், அதுக்கப்புறம் பஸ்ல போனேன், அதுக்கப்புறம் கார்ல போனேன். சோ ஒரு சராசரி மனிதர்களோட ஒரு மழை பெஞ்சா ஒரு பைக்ல நினைச்சிட்டு போனா அது எவ்வளவு ஒரு கஷ்டம்ங்கிறது எனக்கும் புரியும். இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல இறைவன் ஆசீர்வாதத்தாலையும் எங்க அப்பாவோட உழைப்பாலையும் எங்க அம்மாவோட ஆதரவாலையும் எங்க குடும்பம் சகோதர சகோதரிகளோட அரவணைப்பாலையும் இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கோம். இனி மனிதனுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு வீடு நல்லா இருந்தா அடுத்தது குடும்பத்திலிருந்து யாராவது ஒரு ஆள் நாட்டுக்கு நல்லது செய்ய வரணும். எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு யாருமே அரசியலுக்கு வரணுங்கிறது நினைக்கிறது இல்ல. வீட்டில இருந்து யாருமே வந்து அரசியலுக்கு போய் அனுப்பணுங்கிறது நினைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சேரணும், செகண்ட் கிளாஸ்ல சேரணும், தேர்ட் கிளாஸ்ல பேசணும், சேரணும்,
மெடிக்கல் எடுக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும். இதுலயே படிச்சு யாரோ சட்டம் போடுவாங்க, அந்த பாலிசியில அவங்க மாட்டி எதுக்காக இந்த வேலையை செய்யறோம், எதுக்காக நம்மளோட இந்த வளர்ச்சியை இப்படி முடங்கி கிடக்குங்கிறது தெரியாமையே யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை செஞ்சு நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். வந்து இந்த புதுச்சேரிய நம்பர் 1, நான் சும்மா ஒரு பேச்சுக்காகவோ ஒரு விளையாட்டுக்காக நான் சொல்லல. நம்ம வந்து நான் ஒரு குளோபல் லீடரா தான் என்னை பாக்குறேனே தவிர நான் இங்க குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதுக்காக வரல. நம்ம சரித்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்துல எல்லாத்துலயுமே நம்ம முன்னோடியா இருந்திருக்கோம். கட்டடக்கலையா இருக்கட்டும், மொழியா இருக்கட்டும், கலாச்சாரமா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், கப்பல் கட்டுமான பணியா இருக்கட்டும், வணிகமா இருக்கட்டும், மார்க்கோ போலோ, மற்ற நாட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து நம்மளோட மன்னர்களை பத்தியும் நம்ம மக்களை பத்தியும் அவ்வளவு பெருமையா எழுதியிருக்காங்க. சோழர்கள் வந்து நேவி பேஸை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருந்தோம், வீரத்துக்கு எந்த அளவுக்கு பேர் போயிருக்கோம். இப்படிலாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து தண்ணி குடிச்சிட்டு இறந்துட்டு இருக்கோம். ஒரு மருத்துவத்தில் ஊழல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ஒழிச்சு நம்ம கூடிய விரைவில் சிங்கப்பூர் மாதிரி, ஒரு டென்மார்க் மாதிரி, ஒரு பூட்டான் மாதிரி, ஒரு அயர்லாந்து மாதிரி நம்ம புதுச்சேரியை மாத்தியே தீரணும். இன்னைக்கு இந்த முடிவு எடுக்கலைன்னா இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல நம்ம ரொம்ப பின்தங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து முன் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, இப்ப இல்லாம இருந்தா சரி. ரிசோர்சஸ் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, எஜுகேட்டட் யூத் இருக்காங்க. இன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாதனால தான் அவங்க பாதை மாறி போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்து அவங்களோட அன்பையும் ஆதரவும் மட்டும்தான் இங்க நான் கேட்டு வந்திருக்கேன். வேற எதுவும் எனக்கு வேணாம். நம்ம ஜெயிச்சு கண்டிப்பா ஒரு புதுச்சேரியை சிங்கப்பூரா மாத்துவோம். நன்றி, வணக்கம்.